யூடியூப்ல சவுக் சங்கர்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுத்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். திமுக பற்றி, திமுக அமைச்சர்களை பற்றி அவர் வலைதளம் மூலமாக, யூடியூப் மூலமாக கருத்தை தெரிவித்த ஒரே காரணத்திற்காக அடையாளம் தெரியாத பல பேரை அவர் வீட்டுக்கு அனுப்பி வைத்து, அவர் தாயார் தனியாக இருக்கின்ற பொழுது வீட்டினுள் மலத்தை கொட்டி, சாக்கடை தண்ணீரை ஊற்றி, வீட்டுக்குள்ள பண்ட பாத்திரங்களும் உடைக்கப்பட்டு கொள்ளையடித்து காட்சி ஊடகத்திலே பார்த்தோம். இப்படிப்பட்ட ஆட்சி, வெட்கக்கெட்ட ஆட்சி திமுக தான் பார்க்க முடியும். ஸ்டாலின் அவர்களே, நீங்க பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி பேசுவதற்கு அருகதையே கிடையாது. இந்த முதலமைச்சருக்கு, ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் மக்களை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்க வேண்டும். தன்னை பற்றி விமர்சனம் செய்வதற்காக, தன் கட்சியை பற்றி விமர்சனம் செய்வதற்காக இப்படிப்பட்ட இழிவான செயலில் ஈடுபட்ட முதலமைச்சர் நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை மட்டும் நேரத்தில் சுட்டிக்காட்ட கடைபட்டுகின்றேன். ஏன் நாங்க கூட்டணி வச்சா நீங்களாம் ஏன் பதறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சில கட்சிகள் சொல்லுகின்றது வரலாற்று பிழை செய்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆக நாங்கள் வெற்றிக்கு கூட்டணி அமைக்கின்றோம். அண்ணா திமுகவை மிரட்டி பணிய வைத்திருக்கிறார் என்று சொல்லி, திரு ஸ்டாலின் அவர்களே, இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் என்பதை உணர வேண்டும். உச்சநீதிமன்றம் ஒரு அமைச்சரை பார்த்து கேட்கின்றது, இன்றைக்கு அமைச்சரா தொடர்கிறா, தொடர வேண்டுமா வேண்டாமா என்று. அப்பொழுது கூட அந்த அமைச்சரை நீக்கவில்லை. முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உட்பட அத்தனை பேருமே கடந்த 4 ஆண்டுகள கொள்ளையடித்த பணத்தை, ஊழல் செய்த பணத்தை இன்றைக்கு ஈடியும் வருமான வரித்துறையும் விரட்டி விரட்டி உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் பயத்திலே பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். அப்போது நிதியமைச்சராக இருந்த திரு பல்வேல் ராஜன் அவர்கள் ஒரு கருத்தை ஆடியோ மூலமாக தெரிவித்தார். அப்பொழுது அவர் குறிப்பிட்டது, திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் சுமார் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருக்காங்க என்ற செய்தியை வெளியிட்டார். இதுவரைக்கும் முதலமைச்சரிடமிருந்து பதில் வரல. ஊழல் செய்த பணத்தை என்ன செய்வது என்று திகைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி தான் திமுக கட்சி. ஆகவேதான் ஈடியும் வருமானத்துறையும் கண்டு பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக அமைச்சர்கள். அந்த மதுபான ஆலைகள் சோதனை நடத்தப்பட்டது. அதில் 1000 கோடி முறைகேடு நடைபெற்றதாக செய்தியில் வெளியிலான பத்திரிகையில், ஊடகத்தில் வந்தது. ஆனால் அதை குறித்து ஒரு தொலைக்காட்சி கூட விவாத மேடையில் விவாதம் செய்யல. முதலமைச்சர் சொல்றாரு, இந்தியாவிலேயே முதன்மையான ஆட்சி திமுக ஆட்சியா. எங்கயா முதன்மையான ஆட்சி? கூடிய ஆட்சியில ஊழல் செய்வதிலே முதன்மையான ஆட்சி திமுக ஆட்சி தான். அதுக்கு வேணா பெயர் பெற்றிருக்கு.